ஹலோ மக்களே! நம்ம பிரசல்ஸ ஒரு வாக்கிங் டூர் போவோம். அது போக அதில இருக்க ஃபேமஸான ஏரியாஸ்லாம் பார்ப்போம். பிரசல்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ரியலி அண்டர் ரேட்டட் ஜெம் தான் சொல்லுவேன். ஏன்னா, இதில ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கு. ரொம்ப லேட்டஸ்ட்டான பில்டிங்ஸ் இருக்கு. ரொம்ப ஏன்ஷியன்ட்டான பில்டிங்ஸ் இருக்கு. ஒரே ஷார்ட் பிளேஸஸில உங்களுக்கு ஏகப்பட்ட திங்ஸ் கவர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸு என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய சிட்டி தான் நான் சொல்லுவேன். நான் லண்டன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்பேஸஸ் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். பட் வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப தூர டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் பிரசல்ஸில் அப்படி இல்லை. அது போக அங்கங்கே வாஃபிள் ஷாப்ஸு, சாக்லேட் ஷாப்ஸு, ஃப்ரைஸு. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங், இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நம்மலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுன்னு சொல்கிறோம் நம்ம ஊரில். ஆக்சுவலாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் ஆரிஜினே வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் தானா. இத்தனை நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் பிரசல்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்லாண்டுன்னு ஒரு ஷாப் இருக்கும். இவங்க இந்த ஃப்ரைஸ்க்கு ரொம்ப ஃபேமஸானவங்க. எல்லா கடை வாசல்லையுமே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பேக்ஸாக வச்சுருந்தானுங்க. அதே மாதிரி சாக்லேட்ஸ், ஏகப்பட்ட சாக்லேட்ஸ், லோ பட்ஜெட்லேருந்து ஹை கிளாஸ் சாக்லேட்ஸ் வரைக்கும் எல்லா கடையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருந்துச்சு. குவாலிட்டிக்கு சொல்லவே தேவையில்ல. தி பெஸ்ட் சாக்லேட்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா பெல்ஜியம் தான். அதே மாதிரி வாஃபிள்ஸு. இது போக வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பப்போ பெல்ஜியம் ஒரு வாரம் அந்த கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணேன். அவர் அந்த ஷவர்மா கடைக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தார். அதுவும் டாப் நாச்சாக இருந்துச்சு. சிட்டியோட வியூ நைட்டில் பாருங்கள் கைஸ். சிட்டி செம பெருசு, ரொம்ப பெருசு. அதே மாதிரி பாப்புலேஷனுமே என்னை பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது என்னென்னா, அது ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் தான். லண்டனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏன் இது வந்து அந்தளவுக்கு க்ரோ ஆகலன்னு எனக்கு தெரியல. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூரோப்பியனோட பார்லிமெண்ட்டே பெல்ஜியமில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த யூரோப்பியன் கமிஷன் பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து அங்கே தான் மீட்டிங்லாம் வைப்பாங்களாம். பாருங்கள் ஒரு பில்டிங்ஸும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரே ஒரு சிட்டி ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் சுற்றி இந்த எல்லா முக்கியமான பிளேசஸுமே இருக்குது. பிரசல்ஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.